We'll continue to study God's word தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போகிறோம். from James chapter 2 and verse 8. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. Talks about the royal law of love. ராஜரீக அன்பின் பிரமாணத்தை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். Love permeates every aspect of our Christian living. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்புதான் எல்லாவற்றுக்கும் அடித்தளமான காரியமாக இருக்கிறது. Therefore we need to really get into grips with what the Bible teaches about the love of God. தேவனுடைய அன்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாய் நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. So James in this particular verse of scripture யாக்கோபு இந்த வார்த்தையிலே சொல்லும்போது talks about loving God, loving others and also loving ourselves. தேவனை நேசிப்பதை குறித்தும் நம்மை நாமே நேசிப்பதை குறித்தும் மற்றவர்களை நேசிப்பதை குறித்தும் இந்த இடத்திலே சொல்லுகிறார். And to make a small review again, மறுபடியும் கடந்த வாரத்திலே வாசித்த காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியாக we can only express what we have experienced. நாம் அனுபவித்த காரியத்தை தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், இல்லாவிட்டால் கொடுக்க முடியும். And the Bible says the love of God has been poured into our hearts through the Holy Spirit. தேவனுடைய அன்பானது இருதயங்களிலே பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. And we express the love that we have experienced through the fruit of the Spirit. நாம் அனுபவித்த தேவனுடைய அன்பை ஆவியின் கனிகள் மூலமாய் நாம் மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துகிறோம். Therefore again we don't have to manufacture it. அதனால அந்த அன்பை நாமே உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to try it. நாம் அதை ஏதோ முயற்சி எடுத்து காரியங்களை செய்ய அவசியம் இல்லை. No, we have to just experience the love of God for us to express the same in our lives. தேவனுடைய அன்பை நாம் அனுபவித்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And the Bible says the key to all that is the presence of the Holy Spirit in our அதற்கு lives. திறவுகோலாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் தான் எல்லாவற்றையும் கிரியை நடப்பிக்கிறார். And without him we can do nothing, but with him we can do all things. பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் துணையோடு எல்லாவற்றையும் நம்மால் செய்து முடிக்க முடியும். So we've been looking at love and how it expresses itself as joy in our life. அன்பை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கும்போது அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாய் வெளிப்படுகிறது என்று சொல்லி வாசித்தோம். Remember in 1 Peter chapter 1 and verse 8, the 1 Bible பேதுரு says, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது you love God and you are filled with joy that is inexpressible. அப்படி சொல்ல முடியாத சந்தோஷத்தினால் நாம் நிறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. Because we love God. ஏனென்றால் நாம் தேவனை நேசிக்கிறோம். So love expresses itself in joy. அன்பானது சந்தோஷத்தின் மூலமாய் அது வெளிப்படுகிறதா காணப்படுகிறது. And we been looking at this particular truth from scripture. இந்த வார்த்தைகளை நாம் வேதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். That joy has got its foundation in the Holy Spirit and in spiritual realities. அன்பானது அந்த சந்தோஷத்திலே அடித்தளமும் ஆவிக்குரிய உண்மையிலே நிலைத்திருக்கிறதுமா இது காணப்படுகிறது. Therefore it is not something that comes and goes in our life. ஏதோ அந்த நம்முடைய வாழ்க்கையில வந்து போகிற காரியம் அல்ல அது. It is something that we can experience in the midst of all our situations. நம்முடைய சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் அதை அனுபவிக்க கூடியதா அந்த அன்பு காணப்படுகிறது. What is the kingdom of God? The Bible says தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லும்போது it is not drinking or eating. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. But it is righteousness, peace and joy in the Holy Spirit. அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. So the reality of joy is found in the Holy Spirit. அதனால இந்த சந்தோஷத்தின் உண்மையானது பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாம் அனுபவிக்க முடியும். So what is the spiritual reality? அப்படி என்றால் ஆவிக்குரிய உண்மை என்னவாய் இருக்கிறது? We are going to look at one important aspect which affects each one of our lives. ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையிலும் தாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். Come to Romans chapter 8 and verse 37. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது The Bible says in all these things we will overwhelmingly conquer through him who loved us. நம்மை நேசிக்கிற கர்த்தராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. Paul, having experienced all these things in his life, he comes out with his wonderful words. பவுல் இதை எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்தவராய் இந்த காரியத்தை அருமையாய் சொல்லுகிறார். He says through all these things we will overwhelmingly conquer. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. What are these all these things? இவை எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் என்னவாய் இருக்கிறது? What does it mean? What does it include? அது எதெல்லாம் சார்ந்து இருக்குது? எல்லாவற்றையும் எதெல்லாம் உள்ளடக்கியதா இருக்கிறது? Verse 35 and verse 38 gives a list of things that are included in all these things. 35ஆம் வசனத்தையும் 38ஆம் வசனத்தையும் வாசிப்பீர்கள் என்றால் என்னென்ன காரியங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Again Paul is saying who can separate us from the love of God? தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்காது இல்லாவிட்டால் யார் பிரிக்க முடியும் என்று கேட்கிறார். If love expresses itself in joy, சந்தோஷத்தினாலே அன்பு வெளிப்படும் என்றால் then we can also say nobody can separate us from the joy of the Lord. அந்த தேவனுடைய சந்தோஷத்திலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்காது என்று சொல்லுகிறார். What are the things that Paul lists in this particular passage? இந்த இடத்திலே பவுல் எந்தெந்த காரியத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்? He calls about tribulation, distress, persecution, famine
nakedness, peril, and sword. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் நிலைகள் காரியங்கள் வருங்காரியங்கள் உயர்வு தாழ்வு எந்த சிருஷ்டியானாலும் என்று சொல்கிறார். Again in verse 38, I am convinced that neither death nor life nor angels nor principalities nor things present nor things to come nor powers, verse 39, nor heights or depth nor any created thing shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our உயர்வானாலும் Lord. தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். So what is the reality? அதிலே அந்த உண்மை என்னவா இருக்கிறது? Nothing is able to separate us from the love of God. எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. Let me put it in another way. இன்னொரு வகையிலே நான் அதை சொல்லட்டும். Nothing will stop God from loving us. தேவன் நம்மை நேசிப்பதிலிருந்து எதுவுமே தடை செய்ய முடியாது. I will say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். Nothing will stop God from loving you. தேவன் நம்மை நேசிப்பதை எந்த காரியமும் தடை செய்ய முடியாது. Your sin will not stop God loving you. உங்கள் பாவமானது தேவன் உங்களை நேசிப்பதிலிருந்து தடை செய்ய முடியாது. Doesn't mean you can keep on sinning. அப்படி என்றால் பாவம் செய்து கொண்டிருக்கலாமா? He loved you so much that he gave himself on the cross as a sacrifice to atone for your sin. அவர் உங்களை அவ்வளவா நேசித்தபடினாலே தன்னை தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகும்படி அவரை ஒப்பு கொடுத்தார். Let me say those words again. அந்த வார்த்தைகளை நான் மறுபடியும் சொல்லட்டும். When Paul says nothing is able to separate me from the love of Christ, எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லும்போது, we can also say nothing is able to stop God from loving me. எதுவுமே தேவன் நம்மை நேசிப்பதிலிருந்து தடை செய்ய முடியாது என்று கூட சொல்லலாம். He has always loved us. அவர் எப்பொழுதுமே நம்மை நேசித்திருக்கிறார். He will always love us. நிச்சயமாய் கடைசி வரை தேவன் நம்மை நேசிப்பார். I'm going to say it again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். He has always loved us. எப்பொழுதுமே தேவன் நம்மை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார். And he will always love us. கடைசி வரைக்கும் தேவன் நம்மை நேசிக்கிறவராக தான் You இருப்பார். can't stop God loving you. தேவன் உங்களை நேசிப்பதிலிருந்து எதுவுமே தடை செய்ய முடியாது. That is why the Bible says, for God so loved the world that he gave his only begotten son. இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே தன் ஒரே குமாரனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. So the spiritual reality is that nothing is able to separate us from the love that God has for us. ஆவிக்குரிய உண்மை என்னவென்றால் எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. So that is a wonderful truth. அது ஒரு அருமையான சத்தியமாக இருக்கிறது. How does it practically work itself out? அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல் ரீதியாக செயல்படுகிறது? Verse 37 says, we will overwhelmingly conquer through him who loved us. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்வோம் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. So God will always love us. தேவன் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார். And since he loves us, அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே we will overwhelmingly conquer in all our circumstances. நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். Say that word together with அந்த me. வார்த்தையை என்னோடு மறுபடியும் சொல்லுங்கள். I will overwhelmingly conquer. முற்றிலும் ஜெயம் கொள்வோம். சொல்லுங்கள், நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்வோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். Why do we say that? ஏன் அந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம்? Because of him who loved us. அவர் நம்மை நேசித்தபடினாலே நாம் அவராக சொல்கிறோம். Through him who has loved us, we will overwhelmingly conquer. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்வோம் என்று சொன்னவராலே நாம் அந்த காரியங்களை செய்கிறோம். So whatever your circumstances might be tonight, உங்கள் சூழ்நிலையில் இந்த ராத்திரி வேளையில் எதுவாக இருந்தாலும் you will be able to overwhelmingly conquer. நிச்சயம் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் நீங்கள் மாற If முடியும். you believe, say amen. விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆமென் சொல்லுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. You will be able to conquer your circumstances. நீங்கள் அந்த முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள் உங்கள் We are சூழ்நிலைகளில். going to use Paul, the illustration or the example from the life of Paul. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை நாம் வாசிக்க போகிறோம். How this love is also connected with the joy that Paul is talking about. இப்படி இந்த சந்தோஷம் அன்பை குறித்து பவுல் சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையிலே அது எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று வாசிக்க You போகிறோம். know, the Bible says, since you love him, you are filled with joy that is inexpressible. சொல்லி முடியாத சந்தோஷத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்று சொல்கிறார். So there is a circumstance of a different kind. அங்கே சூழ்நிலைகள் அங்கே வேறு விதமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். It's more adverse kind of circumstance. எதிரான எல்லா சூழ்நிலைகளும் அங்கே இருக்கிறது. Come with me to Acts chapter 20. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 22 up to verse 24. 22 லிருந்து 24 வரைக்கும். The Bible says, Paul is saying, the Holy Spirit is bearing witness that I will be facing troubles in every city that I go. நான் போகிற பட்டணங்கள் எல்லாவற்றிலும் கட்டலும் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று
ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறார் என்று சொல்லுகிறார். In other words, whichever city you go, you are going to face problems. எந்த பட்டணத்துக்கு போனாலும் பிரச்சனைகளை எதிர்கொள்வான் என்று ஆவியானவர் அவருக்கு சொன்னார். Some people say, if I change the city, then my problems will be over. பட்டணத்தை மாத்தினா என்னோட பிரச்சனை எல்லாம் மாறி போகும் என்று சிலர் Some சொல்வார்கள். people say, change the country, my problems will be over. நாட்டையே மாத்தி விட்டால் என்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறிவிடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். But for Paul, whichever city you go, you will have problems. ஆனால் பவுலுக்கு எந்த பட்டணத்துக்கு போனாலும் அங்க பிரச்சனை தான் இருக்கிறது. So he has to find some kind of habitation in the planet Mars. ஏதோ மார்ஸ் கோளத்துக்கு போனா அடுத்த பிரச்சனை கிரகத்துக்கு இருக்காது. தான் போகணும். Even if you go there also you will have problems. ஒருவேளை அங்கே போனாலும் அங்கேயும் பிரச்சனை தான் இருக்கும். The principle is this. அதுல காரியம் என்னவென்றால் We cannot run away from the problem, we have to overcome it. நாம் அந்த பிரச்சனையிலிருந்து ஓடி போக முடியாது, அந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ள வேண்டும். Because wherever you go, you will face problems. எங்கே நாம் போனாலும் அங்கே பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். Somebody said it like this. ஒருவர் விதமாய் சொன்னார், Wherever I go, I have to take myself with me. எங்கே நான் போனாலும் என்னை நானே சுமந்து கொண்டு போக வேண்டியதா இருக்கு. If I am the problem, நானே பிரச்சனையா இருப்பேன் என்றால் changing the place is not a solution. Changing the place is not a இடத்தை solution. மாற்றுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. So the Holy Spirit himself says, பரிசுத்த ஆவியானவரே இவருக்கு சொல்லுகிறார், every city that you go, பட்டணங்கள் தோறும் எந்த பட்டணத்துக்கு போனாலும் you will have problems. பிரச்சனைகள் தான் அங்கே இருக்கிறது. Now how is Paul going to react to this wonderful prophecy? இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பவுல் எவ்விதமாய் பதில் கொடுக்க போகிறார்? If this is the prophecy given to you and to me, உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படும் என்றால் we will not be clapping our hands and jumping for joy. கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆர்ப்பரித்து குதிக்க மாட்டோம். You know, immediately sorrow will come and kind of begin to rest upon our hearts. அப்படியே துக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைத்து அப்படியாக காணப்படுவோம். Because this is not some kind of a false prophet giving a prophecy. ஏதோ இது கள்ள தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லுகிற This is the தீர்க்கதரிசி Holy Spirit himself saying, பரிசுத்த ஆவியானவரே அதை சொல்லுகிறவராய் இருக்கிறார். any city, every city you go, you will have problems. எந்த பட்டணத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. But this is where we need to give our attention. இங்கே தான் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. How does Paul react to this wonderful word? இந்த வார்த்தைக்கு பவுல் எப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே அதை பிரதிமொழி கொடுத்தார்? Or how he reacts to this challenging word from the Holy Spirit? இந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்ன கடினமான இல்லாவிட்டால் சவாலான வார்த்தைக்கு எவ்வாறாக அவர் செயல்பட்டார்? He says, I do not consider my life as worth anything. என்னுடைய ஜீவனை குறித்து நான் ஒன்று கவலைப்படவில்லை என்று சொல்லுகிறார். But he says, I want to finish this race with joy and fulfill my ministry. என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்று Now சொல்லுகிறார். this is where you need to really get hold of this truth. இந்த சத்தியத்தை நாம் பிடித்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. Wherever you go, you will face problems. எங்கே நீங்கள் போனாலும் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். But what does Paul say? ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? Wherever I go, I'm going to run with joy. எங்கே நான் ஓடினாலும் சந்தோஷத்தோடு ஓட போகிறேன். I'm going to finish my race with joy. என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடிக்க I'm போகிறேன். going to fulfill the ministry that God has given to me with joy. அந்த தேவன் கொடுத்த ஊழியத்தை நான் சந்தோஷமாய் நிறைவேற்றி முடிப்பேன் என்று How சொல்லுகிறார். is this possible? இது எவ்வாறாக அவரால் சாத்தியமாகிறது? That is why you and I need to understand this particular truth. அதனால் தான் நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. It is some kind of a paradox, we can say. ஏதோ ஒரு எதிர்மறையான காரியம் இருப்பதை போல அது தோன்றுகிறது. There is existence of joy. அங்கே சந்தோஷம் இருப்பதை பார்க்கிறோம். At the same time, there is also problems. அங்கே பிரச்சனைகளும் இருப்பதையும் பார்க்கிறோம். But sometimes in Christian preaching, ஆனால் கிறிஸ்தவ பிரசங்கத்திலே விதமாய் சொல்வார்கள், sometimes either we go to the extremes. நாம் ஒரு மூலைக்கு தள்ளப்படுகிறோம். Either we will say we will have joy, we will have no problems. நாம் சந்தோஷமாக தான் இருப்போம், பிரச்சனையே இருக்காது என்று And சொல்வார்கள். some of our songs we sing it like that நம்முடைய also. பாடல்களும் சில வரிகள் அவ்விதமாக தான் இருக்கு. No more sorrow, no more pain, no more success, no more any bad things. இனிமேலே துக்கமில்லை, பாவமில்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் நன்மையாக தான் இருக்கும் என்று சொல்லி பாடுவோம். Some kind of a blissful life that we are going to live. நாம் வாழ்கிற எல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லி அப்படி பாடுவோம். Remember how the stories finish in some novels. சில கதைகளிலே முடிவு விதமா இருக்கும். They happily lived ever after. அதற்கப்புறம் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் என்று அந்த கதையை முடிப்பார்கள். And some people, they receive the gospel in such sense. அப்படிப்பட்ட எண்ணத்திலே சிலர் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். Once you receive Christ as your personal savior, சொந்த இரட்சகராய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே you will happily live ever after. இனிமேல் உங்களுக்கு சந்தோஷம் தான், சுக்கமே இருக்காது என்று சொல்வார்கள். You will have no problem whatsoever. பிரச்சனையே இருக்காது என்று சொல்வார்கள். And if you going to preach like that, அப்படிப்பட்ட பிரசங்கத்தை நாம் பிரசங்கிப்போம் என்றால் everybody will respond. எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். Because who wants problems? யார் பிரச்சனை வேண்டும் என்று கேட்பார்கள்? Nobody wants problems. யாருக்குமே பிரச்சனை வேண்டாம். So they try to kind of sell a sugar coated
gospel. இப்படியாக நல்ல சர்க்கரையை பூசி மிட்டாய் கொடுப்பது போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். And people like to listen to such kind of things. அப்படிப்பட்ட பிரசங்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள பிரியப்படுகிறார்கள். Then again there is the opposite side. அதற்கு எதிர்மறையான காரியமும் இருக்கிறது. They will focus only on the problems. பிரச்சனையை மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் சொல்வார்கள். Jesus will make your life complicated. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை கடினமாய் மாற்றி போடுவார். When you come to Christ, கிறிஸ்துவிடத்திலே வரும்போது you have to give up everything. எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். He will ask for your house. உங்கள் வீட்டை கேட்பார். He asked Abraham, even his son. ஆபிரகாமுடைய குமாரனையே கேட்டார். Then you have to be ready to give your son also. அப்படி என்றால் உங்கள் குமாரனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க How வேண்டும். many of you want this Christ? இந்த கிறிஸ்துவை எத்தனை பேர் வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? ஜோமனி சொல்றேன். You understand? So you either focus on the joy aspect or the extreme difficulty and challenge and all that. ஒரு பக்கத்துல இருக்க சந்தோஷத்தை மட்டும் பார்ப்போம், இல்லாவிட்டால் ஒரு பக்கத்துல இருக்க பாடுகளை மாத்திரம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். But Christianity is a mix of both. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையான இது இரண்டும் கலந்த வாழ்க்கையாய் இருக்கிறது. In this world you will have many sorrows. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. But be of a cheerful heart. ஆனால் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். Remember what Jesus said? இயேசு கிறிஸ்து சொன்னதை ஞாபகப்படுத்திக் You கொள்ளுங்கள். will have many tribulations. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But be of a cheerful heart. ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். He says you will be sorrowful. நீங்கள் துக்கமாய் இருப்பீர்கள். But your sorrow will turn into joy. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். And we will find that there is a balance in the teaching of these scriptures. இங்கே வேதத்தை கற்றுக் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து ரெண்டுக்கும் ஒரு சமநிலையை சொன்னதை நாம் பார்க்க முடியும். Let us ask a question and we will kind of illustrate what we have been saying this evening. நாம் ஒரு உதாரணத்தை சொல்லி நாம் சொல்லுகிற காரியத்தை நாம் விளக்க. How many of you faced problems after you became a Christian? நீங்கள் கிறிஸ்தவராய் மாறின பின்பு பிரச்சனையை சந்தித்தேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்காதவங்களுக்கு வரும், தூக்கிடுங்க. We all faced problems. நாம் எல்லாரும் பிரச்சனைகளை சந்தித்தோம். How many of you had joyful experiences after you became a Christian? கிறிஸ்தவனாய் மாறின பின்பு சந்தோஷமாய் இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? We experienced joy. நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். At the same time we also experience challenges in our ஆனால் life. கடினமான சவாலான சூழ்நிலையிலும் நாம் எதிர்கொள்கிறோம். And there is a balance in our Christian living. கிறிஸ்தவ வாழ்க்கையில இரண்டுக்கும் ஒரு சமநிலையை நாம் கொண்டு On இருக்கிறோம். a natural level we face lots of problems. இயற்கையாக பார்க்கும்போதும் நாம் கடினமான சூழ்நிலையை சந்திக்கிறோம். And on a natural level, yes, we react by sorrow or by grief. இயற்கையாக சொல்லும்போது துக்கமுகமாய் சில நேரம் இருக்கிறோம், இல்லாவிட்டால் சந்தோஷமாய் இருக்கிறோம். But at the same time, spiritual reality, there are lots of reasons for us to be joyful. ஆனால் ஆவிக்குரிய உண்மை என்றால் நிறைய காரணங்கள் இருக்கிறது நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு. So we need to understand how to find a good balance so that we will enjoy the joy even in the midst of our sorrow. நாம் கடினமான துக்கமான சூழ்நிலையிலும் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்று ஆவிக்குரிய நிலையிலே ரெண்டுக்கும் ஒரு சமநிலையை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. Because the kingdom of God is righteousness, peace and joy in the Holy Spirit. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. Come with me to 1 Peter chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Again Peter is addressing to the Christian church who is going through suffering. இப்படியாக கடினமான சூழ்நிலையிலே போகிற கிறிஸ்தவ சபைக்கு பேதுரு இந்த காரியத்தை சொல்கிறார். And suffering is part and parcel of our Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. If you want to live a godly life, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் Paul says you will be persecuted. நீங்கள் அப்படியாக கடினமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் போவீர்கள். And suffering is part and parcel of Christian living. அப்படி கடினமான சூழ்நிலையில் போவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. To use another word, we can call it spiritual warfare. ஆவிக்குரிய போராட்டம் என்று இன்னொரு வார்த்தை அதுக்கு சொல்ல முடியும். Because we are in a war. நாம் ஒரு போராட்டம் இல்லாவிட்டால் ஒரு யுத்த களத்திலே நாம் நிற்கிறோம். Remember what Paul says? பவுல் சொல்வதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Fight a good fight of faith. நல்ல விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடுங்கள் என்று சொல்கிறார். But in the midst of the fight we can still be joyful. ஆனால் இந்த போராட்டத்தின் மத்தியிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். Because joy is found in spiritual reality rather than things that happen every now and then. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களில் அல்ல, ஆவிக்குரிய உண்மையிலே நம்முடைய சந்தோஷம் சார்ந்து இருக்கிறது. So 1 Peter chapter 1 and verse 6. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், In this you greatly rejoice, even though now for a little while, if necessary, you have been distressed by various trials. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். Sorry, it's just in one verse.
ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் there is joy. In this particular verse, there is joy. இந்த வார்த்தையின்படி அங்கே சந்தோஷம் இருக்கிறது. But at the same time, there is also sorrow. ஆனால் அதே சமயத்தில் அங்கே துக்கமும் இருக்கிறது. Reasons for joy is also given. சந்தோஷப்படுகிறதுக்கான காரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Reasons for sorrow is also given. துக்கப்படுகிறதுக்கான காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. Both of these things happen to the Christian person. இந்த இரண்டு காரியங்களும் ஒரு கிறிஸ்தவருக்கு நடக்கிறது. In this you greatly rejoice. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். What is that in which we greatly rejoice? எதிலே மிகவும் நாம் சந்தோஷப்படுகிறோம்? Verse 3 and 4 and 5 talks about our salvation. 3, 4, 5 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ரட்சிப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 4 talks about an inheritance which is imperishable, undefiled and will not fade away. அழியாத சுதந்திரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டதாய் அந்த 4ஆம் வசனம் காணப்படுகிறது. And it says that inheritance is reserved for you in heaven. உங்களுக்காக பரலோகத்திலே ஒரு பொக்கிஷம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். Until then verse 5 talks about we have been protected by faith, by the power of God through faith. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் என்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது. So when you think of all these things, இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது naturally we rejoice. நாம் சந்தோஷப்படுகிறோம். Because there is salvation given to us. நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Inheritance is reserved for us. பரலோகத்திலே நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் ஆயத்தமாக இருக்கிறது. And we are protected by God. தேவனால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். Thinking about all these things, there is rejoicing. இந்த காரியங்களை எல்லாம் குறித்து யோசிக்கும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. But at the same time, அதே நேரத்தில் there are lots of problems happening around. சுற்றிலும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு சுற்றிலும் நடக்கிறது. Let me illustrate it like this. அதை இவ்விதமாய் நான் சொல்லட்டும். How many of you believe that there is a mansion in heaven for you? பரலோகத்திலே உங்களுக்கு பெரிய வீட்டை மாளிகையை தேவன் கட்டுகிறார் என்று நம்புகிறீர்களா? Thinking about that house, I am happy. அந்த மாளிகை குறித்து யோசிக்கும்போது நாம் சந்தோஷப்படுகிறோம். Thinking about no house now, I am sad. இங்கே இல்லாத வீட்டை குறித்து துக்கமாக இருக்கிறோம். Now you understand, I hope. சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று Or நம்புகிறேன். you have a house, nobody is coming for rent, that is a problem for you. ஒருவேளை வீடு இருந்து யாரும் வாடகைக்கு வரலனாலும் உங்களுக்கு துக்கமா இருக்கும். Or you built a house from the day one onwards, there is problem. ஒருவேளை வீட்டை கட்டி இருப்பீங்க, கட்டின நாள்ல இருந்து வீட்ல பிரச்சனை. லைட் எரிஞ்சா ஃபேன் ஓட மாட்டேங்குது, ஃபேன் ஓடனா லைட் எரிய மாட்டேங்குது, ரெண்டுமே சில நேரத்துல வேலை செய்யறது இல்ல. You understand those kind of problems. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. So at one point, looking at one aspect, there is joy. ஒரு காரியத்தை பார்க்கும்போது அங்க மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. But looking at naturally what is happening around, இயற்கையாக நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது there is sorrow. அங்கே துக்கமா இருக்கிறது. So how does Peter approach the whole thing? பேதுரு இந்த காரியத்தை குறித்து எப்படி சொல்லுகிறார்? In this you greatly rejoice, even though now for a little while, if necessary, you have been distressed by various trials. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். You know, in English and Tamil there is slight difference. ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. Tamil says it is necessary that you go through trials. அவசியமானால் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவசியம் என்று சொல்லப்படுகிறது. But English says if necessary, trials are good for you. அப்படி வேண்டும் என்றால் துக்கப்படுவது நல்லது என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. But in reality we all have to face problems. ஆனால் உண்மையாக நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தை அனுபவிக்கிறோம். Part of Christian living is facing challenges of different kinds in our life. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது சவால்களை நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். And not only just for us, everywhere, any country that you can take for an example, Christians they always face problems. உலகத்திலே எந்த நாட்டை எடுத்தாலும் எல்லா கிறிஸ்தவர்களும் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக தான் காணப்படுகிறார்கள். And therefore this is not something peculiar that you and I are going through. ஒருவேளை நமக்கும் உங்களுக்கும் மாத்திரம் தான் இப்படி பிரச்சனை என்று யோசிக்க வேண்டாம். Everybody's got problems. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. Everybody sitting next to you, they got problems unique to themselves. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவருக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை அவருக்கு தனித்தன்மையாய் தோன்றும். Everybody has to go through this challenge. எல்லாரும் ஏதோ ஒரு வகையிலே பிரச்சனைக்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள். But the whole point is it is only for a little while. ஆனால் அது கொஞ்ச காலம் மாத்திரம் தான் என்பதுதான் உண்மை. Problems are not permanent. பிரச்சனைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. But the blessings of God are always permanent. தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் இருக்கிறது. Your situations will certainly change. உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். If you believe, say amen to that. விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆமென் சொல்லுங்கள். So there is a coexistence of sorrow and joy. துக்கமும் சந்தோஷமும்
சந்தோஷமும் சேர்ந்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். Let me give you the example of Jesus himself. இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் உதாரணத்தை சொல்லட்டும். The Bible calls him a man of sorrows. துக்கம் மிகுந்தவராய் காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. This is talking about Jesus. இயேசுவை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. A man of sorrows, acquainted with grief. அப்படியாக துக்கம் மிகுந்தவராய் அவர் காணப்பட்டார். But at the same time the Bible also declares அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது Jesus rejoiced in the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து மகிழ்ந்தார் என்று சொல்லி. And he rejoiced in the Spirit, the Bible declares. ஆவியிலே அவர் களி கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. You know, both things they coexist. இரண்டு காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில இருந்ததை பார்க்கிறோம். Yes, there was sorrow. அங்கே துக்கம் இருந்தது. But yes, there was also rejoicing. அங்கே சந்தோஷம், அங்கே அவர் சந்தோஷப்பட்டார் சில காரியங்கள். But the same thing happens to you and to me also. உங்களுக்கும் எனக்கும் அதே காரியம் தான் செயல்படுகிறது. But the whole point is to find the right kind of balance when we go through all these difficult இப்படிப்பட்ட circumstances. சூழ்நிலைகளில் நாம் கடந்து செல்லும்போது சரியான ஒரு சமநிலையை கொள்வது அவசியமாயிருக்கிறது. Paul himself gives us a wonderful example. பவுலே ஒரு நல்ல உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். Come with me to 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். There you will find how both sorrow and joy can coexist when we find the right balance and the right approach. சரியான நோக்கத்தை, சரியான சமநிலையை நாம் எடுக்கும்போது சந்தோஷமும் துக்கமும் சேர்ந்து எப்படி காணப்படும் என்பதை குறித்து அங்கே சொல்கிறார். So Paul is using his own life circumstances to illustrate that. அவருடைய சொந்த வாழ்க்கையின் சூழ்நிலையை குறித்து அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். We are afflicted in every way but not crushed. நாம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை. Perplexed but not despairing. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. What is Paul saying? பவுல் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? You know, another translation puts we are pressed hard on every side. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம் என்று இன்னொரு வார்த்தை சொல்கிறார். Remember, on all sides. எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறோம். In other words, there is no kind of an area where I can relax. ஏதோ நான் சுகமாய் தங்கும்படியா எந்த சூழ்நிலையும் அந்த இடத்துல இல்லை. Problems in the office. ஆபீஸ்ல போனாலும் பிரச்சனை. When we go home, problems in the house. வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை இருக்கிறது. In the sleep, you know, we are having bad nightmares. தூங்கும்போது கெட்ட கனவாய் வருகிறது. When we are awake, we are seeing nightmares. விழித்திருக்கும் போதும் கனவு பார்க்கிறோம். விழித்திருக்கும் போதும் பேய் கனவு தான், தூங்கும் போதும் பேய் கனவு தான். You understand? Anywhere, everywhere there is problems. எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கிறது. And but Paul says, I'm surrounded by problems. எல்லா பக்கத்திலும் நான் பிரச்சனையால சூழப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Nevertheless, I'm not crushed. ஆனால் நான் அப்படியாக நொறுக்கப்படவில்லை, ஒடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். Perplexed but not despairing. கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். What is the difference? அது என்ன வித்தியாசமா இருக்கிறது? Perplexed is I'm confused. அப்படி கலக்கம் என்று சொல்லும்போது குழப்பமாய் காணப்படுகிறது. I do not understand why all these things are ஏன் happening. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. But when a person goes through such things, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷர் கடந்து போகும்போது naturally he will move to the point of being despair. இப்படியாக ஒரு மனுஷன் வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு தான் வருவார். What is despair? Let me illustrate it again. இது வேண்டாம் என்ற சூழ்நிலை எவ்விதமா இருக்கிறது? When a person sees that there is no purpose in suffering, he will come to this place of despair. இப்படியாக கஷ்டப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைக்கும் போது இப்படி ஒரு நிலைக்கு அவர் வந்து விடுவார். When they sees there is no purpose in suffering, he will come to a point, what is the point of living? இப்படியாக நான் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், அதனால எதற்கு உயிரோடு வாழ வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வருவார். இவ்வளவு கஷ்டத்துல வாழ்க்கையில அர்த்தமே இல்லாம போயிடுச்சு, வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? So Paul says, yes, we are confused. இங்கே நாம் அப்படிதான் குழப்பத்தில் தான் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Yes, I am perplexed. அப்படியாக நான் நெருக்கப்படுகிறேன். But I will not give up. ஆனால் நான் மனம் முறிவடைவதில்லை என்று சொல்கிறார். Because I have a purpose in God. ஏனென்றால் தேவனுக்குள்ளா எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. All of us may be perplexed because of our circumstance. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாய் நாம் கலக்கமாய் இருக்கலாம். But you don't have to despair. நீங்கள் அப்படி மனம் முறிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to give up. நீங்கள் அப்படியாக விட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to quit. நீங்கள் அப்படியாக அந்த சூழ்நிலையை விட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. Because God will see you through this problem. தேவன் அந்த சூழ்நிலையின் மூலமாக உங்களை கடத்தி கூட்டி கொண்டு போகிறவராய். Hallelujah. Hallelujah. Say with me, I will never give up. நான் அப்படியாக விட்டு விட மாட்டேன் என்று சொல்லுங்க. சொல்லுங்கள், நான் விட்டு விட போவதில்லை. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, விட்டு விடாதீங்க. விட்டு விடாதீங்க. Don't give up hope. உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். You know, never give up hope. உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். Because the Bible says God is our hope. தேவனே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. So to give up hope is to say to give up on God. நம்பிக்கையை விட்டு விடுகிறோம் என்று சொல்லும்போது தேவனை விட்டு விடுகிறதா இருக்கிறது. Paul says, I am perplexed but I am not despairing. நாங்க அப்படியே கலக்கம் அடைந்தாலும் மனம் முறைவிடவில்லை என்று சொல்லுகிறார். I am persecuted but not forsaken. நாம் அப்படி நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. Persecution means affliction, you know, it can be physical,
can be spiritual any other way. துன்பப்படுகிறோம் என்று சொல்லும்போது சரீர பிரகாரமா இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாயும் இருக்க முடியும். The Bible says, I'm struck down but not destroyed. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். Remember in the life of Paul, பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது he was beaten thoroughly and they dragged him outside the city thinking that he was dead. They dropped him there. அவரை நன்றாக அடித்து மரித்து போனார் என்று சொல்லி பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போட்டு விட்டு போய் விட்டார்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? The disciples were standing around him. சீஷர்கள் எல்லாரும் பவுலை சுற்றி நின்றார்கள். You know, he was struck down. அப்படியாக கீழே தள்ளப்பட்டார். It is true, he was on the floor. அவர் கீழே தான் இருந்தது உண்மைதான். But the Bible says when the disciples were standing around him, சீஷர்கள் எல்லாம் சுற்றி நிற்கும்போது வேதம் சொல்லுகிறது, were they standing around and watching what is going to happen? சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்களா? No, it is a sign of prayer. அவர்கள் நின்று ஜெபித்தார்கள். Because this was not a crowd standing around. ஏதோ ஒரு கூட்டம் நின்னு வேடிக்கை பார்க்கவில்லை. They were disciples. அவர்கள் சீஷர்களாய் இருந்தார்கள். If they were disciples, அவர்கள் சீஷர்களாய் இருந்தபடினாலே surely there will be people who will be praying. நிச்சயமாய் அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். That is why we need other people to pray for us. அதனால தான் நமக்கு ஜெபிப்பதற்கு மக்கள் அவசியம். And when they were standing around and looking to God in prayer, அப்படியாக அவர்கள் சூழ்ந்திருந்து தேவனை நோக்கி ஜெபித்தபோது, remember Paul says, I was struck down but not left to die. நான் அப்படியாக கீழே தள்ளப்பட்டும் நான் மடிந்து போகவில்லை என்று சொல்கிறார். The Bible says he got up and he went back into the city. அவர் மறுபடியும் எழுந்து அந்த பட்டணத்துக்குள்ளே போனார் என்று வேதம் சொல்கிறது. Which city? எந்த பட்டணம்? The city where he got beaten. எங்கே அடித்தார்களோ அதே பட்டணத்துக்குள்ளாய் போனார். The city from where he was dragged out. எங்கே இருந்து இழுத்து கொண்டு வந்தார்களோ அதே பட்டணத்துக்குள் போனார். What is the point? அதிலே காரியம் என்னவா இருக்கிறது? Yes, there was sorrow. அங்கே துக்கம் இருந்தது. Yes, there was persecution. அங்கே துயரம் இல்லாவிட்டால் அவர்களை அடித்தார்கள். Yes, there was challenge. அங்கே கடினமான சவாலான சூழ்நிலை இருந்தது. Yes, there was also victory. அங்கே ஜெயமும் இருந்தது. Hallelujah. Hallelujah. So where are we going to focus? அதனால எதிலே உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்த போகிறீர்கள்? Are you going to focus on the perplexing nature or are you going to focus on the promises of God? இங்கே மனம் முறிகிற சூழ்நிலையிலே உங்கள் கவனத்தை செலுத்துவீர்களா இல்லாவிட்டால் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராய் உங்கள் கவனத்தை செலுத்த போகிறீர்களா? That is what we have to learn this evening. இந்த மாலை வேளையிலே அதை தான் நாம் கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. Remember the Bible says, வேதம் சொல்லுகிறது, do not worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். How many of you have come across that? அந்த வார்த்தையை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? Don't worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். But the Bible did not say do not think about tomorrow. நாளை தினத்தை குறித்து யோசிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை. The Bible only says don't worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். Because the Bible also declares, வேதம் சொல்லுகிறது, the mind of a man plans his way. மனிதனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். நீதிமொழிகள். You know, the mind of a man plans his way. மனிதனுடைய எண்ணங்கள் யோசனைகள் அவனுடைய வழியை தீர்மானிக்கிறது என்று சொல்லுகிறார். Therefore he has to think about tomorrow. மனுஷன் நாளைக்கு தினத்தை குறித்து யோசிக்க தான் செய்கிறான். Sometimes even tonight we think about what we are going to do for breakfast. நாளை காலையில என்ன சாப்பிட போகிறோம்னு ராத்திரி வேளையே யோசிப்போம். That's the ladies department. சகோதரிகள் அப்படிதான் யோசிப்பார்கள். When you are eating breakfast, அப்படியாக காலை உணவை சாப்பிடும்போது, what is for lunch? மத்தியானம் என்ன சாப்பிட போகிறோம்? இது நல்லா இல்ல அதுவா நல்லா இருக்குமா? You understand that. What is for lunch? மத்தியானம் என்ன சாப்பிட போகிறோம்? When you are having lunch, what is for dinner? மத்தியானம் சாப்பிடும்போது ராத்திரிக்கு என்ன சாப்பிட போகிறோம்? அது நல்லா இருந்தா இது கம்மியா சாப்பிட்டுக்கலாம். You understand? So the mind of a man plans. அப்படியாக ஒரு மனுஷன் தன்னுடைய மனதிலே எல்லாவற்றையும் யோசிக்கிறான், திட்டமிடுகிறான். But if your planning is leading you to worry, இப்படியாக உங்கள் திட்டமிடுதல் கவலைக்கு நேராய் கொண்டு போகும் என்றால், you are not planning right. நீங்கள் சரியாய் திட்டமிடவில்லை. You are not thinking right. சரியாய் நீங்கள் யோசிக்கவில்லை. I am going to say it again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். Don't worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். Bible did not say don't plan for tomorrow. நாளை தினத்தை குறித்து திட்டமிடாதிருங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. But you might be saying, நீங்கள் சொல்லலாம், only when I think about tomorrow I am ending up worrying. நாளை தினத்தை குறித்து யோசிக்கும் போது எனக்கு கவலையே வருதுன்னு சொல்லலாம். What is tomorrow? நாளை தினம் என்றால் என்ன? Not just Thursday. ஏதோ வியாழக்கிழமை என்று சொல்ல முடியாது. It's about future. எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறோம். People are worrying about future, what will happen to me and so on and so forth. எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்கும் என்று மக்கள் இப்படியாக யோசிக்கிறார்கள். Bible says don't worry about it. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. For example, if a man is going to eat his lunch, man is going to eat his ராத்திரி வேளையில ஒரு மனுஷன் dinner சாப்பிடும்போது, and if he is going to think about I'm going to live for another 40 years. இன்னும் 40 வருஷம் நான் வாழ போகிறேன்னு அவர் யோசிக்கிறார். For 40 years how many dinners I am going to eat? 40 வருஷத்துக்கு எப்படி ராத்திரி சாப்பிட போகிறேன் என்று யோசித்தால், எவ்வளவு சாப்பிடணும் 40 வருஷத்துக்கு? புரியலையோ?
He is having only 2 chapatis in the plate. பிளேட்ல 2 சப்பாத்தி தான் வச்சிருக்கிறார். So if I am going to live for another 40 years, இன்னும் 40 வருஷம் நான் உயிரோட இருக்கணும்னா குறைஞ்சு இன்னும் 2 டன்னாவது சப்பாத்தி சாப்பிடணும். You know, if you think about that, அப்படி நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் இப்பவே விக்கல் வரும். You understand what I am trying to say? What you have to do is focus on what is on the plate. பிளேட்ல என்ன இருக்கோ அதை குறித்து யோசிங்க. You have your meal now. இப்ப இருக்கிறத சாப்பிடுங்க. Then you will have breakfast tomorrow. நாளை காலை உணவு நாளைக்கு பார்த்து கொள்ளப்படும். Preaching is also the same. பிரசங்கிப்பதும் அப்படிதான். Every sermon is just a meal. ஒவ்வொரு பிரசங்கமும் ஒரு வேளை உணவு போல இருக்கிறது. That is why I don't overfeed you. அதனால தான் ஜாஸ்தி உங்களுக்கு உணவு கொடுப்பது இல்லை. நாளைக்கு வராம போய்ட்டு இன்னைக்கே சாப்பிட்டுக்கோங்க. No. This is only one meal. ஒரு நேர சாப்பாடு தான் இது. And we are only taking one verse from the entire Bible. வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து தான் சொல்லுகிறோம். Therefore we may not cover every aspect of everything connected with this particular verse. அதனால இந்த வார்த்தையை குறித்து எல்லாவற்றையும் முழுமையாய் ஒருவேளை நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இத சொன்னாரு அத சொல்லல. அத அடுத்த வாரம் சொல்லுவோம். இப்போ ஏன் அவசரப்படுறீங்க? You understand what I am trying to say? We can only take one at a time. ஒரு நேரத்துக்கு ஒரு வார்த்தையை தான் சொல்ல முடியும். You know, at any given time you can only take one step. ஒரு படி தான் ஒரு நேரத்துக்கு எடுத்து வைக்க முடியும். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? You can take only one step. ஒரு படி தான் எடுத்து வைக்க முடியும். So the Bible says don't worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. If your thinking leads you to worry, இப்படியாக நீங்கள் அப்படி யோசிப்பது கவலைக்கு நேராய் கொண்டு செல்லும் என்றால் then you are not thinking right. நீங்கள் சரியாக யோசிக்கவில்லை. At the same time it doesn't say stop thinking. அதனால யோசிக்கவே கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. Then what is the way or how do we have to think? அப்படி என்றால் எவ்விதமாக நாம் யோசிக்க வேண்டும்? We have to learn to think through scripture. வேதத்தின் வழியாய் யோசிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Think through the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வழியாய் யோசிக்க வேண்டும். Because if you take the promise out, you will end up with a problem. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் யோசனையிலிருந்து எடுத்து விட்டீர்கள் என்றால் கவலைக்கு நேராக தான் கொண்டு செல்லும். Let me say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். Take away the promise, அந்த வாக்குத்தத்தங்களை யோசனையிலிருந்து எடுத்து விட்டால் all you end up with is a problem. நீங்கள் அப்படி கவலைக்கு நேராய் பிரச்சனையில தான் போய் முடிவீர்கள். But at the same time when you begin to think through the promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஊடாக யோசிக்க ஆரம்பிக்கும்போது you will see your problem with a solution in your mind. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் பார்க்க முடியும். Okay, for example, our future. நம்ம எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறோம். Everybody thinks about our future. நம்ம எதிர்காலத்தை குறித்து எல்லாரும் யோசிக்கிறோம். Especially when you are in a funeral. நீங்கள் ஒரு அடக்க ஆராதனையில இருக்கும்போது We were in one last Sunday. Sorry, last Sunday we were in கடந்த one. ஞாயிற்றுக்கிழமை ஒரு அடக்க ஆராதனையில So when you are in a funeral you have to think about that. நீங்கள் அப்படி ஒரு அடக்க ஆராதனையில இருப்பீர்கள் என்றால் யோசிக்க தான் தோணும். And some people they get very distressed in funerals. அப்படியாக அடக்க ஆராதனையில சிலர் ரொம்ப கவலையாய் மாறி விடுகிறார்கள். Not because they are worried about the guy who died. மரித்து போன நபரை குறித்து கவலைப்படவில்லை. They are thinking about themselves and crying. அவங்களை குறித்து யோசித்து அவர்கள் அழுவார்கள். Everybody is thinking they are thinking about that person and he is crying. அவர் அந்த மரித்து போன நபரை யோசித்து இவங்க அழுகிறாங்கன்னு மற்றவங்க யோசித்துக் கொள்வார்கள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? You understand? So everybody thinks about that. எல்லாரும் அதை குறித்து யோசிக்கிறார்கள். So then how do we have to think through the future through the scripture? அப்படி என்றால் வேதத்தின் வழியா எதிர்காலத்தை குறித்து எப்படி யோசிக்க வேண்டும்? First we have to start with what the Bible says about our future. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். What does David say? தாவீது என்ன சொல்கிறார்? My times are in your hands. என்னுடைய காலங்கள் எல்லாம் தேவனே உம்முடைய கரங்களிலே இருக்கிறது. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரங்களிலே இருக்கு. உம்முடைய கரத்தில். My times are in his hand. என்னுடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. Remember the song we sang this evening? இந்த மாலைவேளையிலே பாடின பாடல் வரிகளை யோசிப்பீர்கள் என்றால் He has engraved us in the palm of his hands. நம்முடைய அவருடைய உள்ளங்கையிலே அவர் நம்மை வரைந்து இருக்கிறார். What does it signify? அது எதை காண்பிக்கிறதாய் குறிப்பிடுகிறதா இருக்கிறது? Whatever the Father has given into my hand, I have not lost one. பிதா எந்த காரியத்தெல்லாம் யாரெல்லாம் என்னுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தாரோ ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை என்று இயேசு சொல்கிறார். Whatever is in my hand, it will never perish. என்னுடைய கரங்களிலே இருக்கிற எதுவுமே கெட்டு போகவில்லை என்று சொல்கிறார். Nobody can take it out of my hand. யாருமே உங்களை எங்கள் கரங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று And your life and my life and our future is in that mighty hand. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எதிர்காலங்களும் தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So when you think about the future, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்கும்போது my times are in the hand of என்னுடைய God. காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. Therefore I am safe. அதனாலே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். When somebody dies, ஒருவர் மரித்து போவார் என்றால் they use this expression. இந்த வார்த்தைகளை சொல்வார்கள். Safely in the arms of Jesus. இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே
சுகமாயிருக்கிறார் என்று. Let me tell you, when you are alive also, you are safe in the arms of Jesus. நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே இயேசுவின் கரங்களிலே சுகமாக தான் Tell இருக்கிறீர்கள். your neighbor you are in the hand of God. நீங்கள் தேவனுடைய கரங்களிலே இருக்கிறீங்கன்னு பக்கத்துல வாட்ச் சொல்லுங்க. பக்கத்துல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யார் கையில் இருக்கிறீர்கள்? இயேசு. இன்னும் 2 மாசத்துல கையே சூரியன் எல்லாமே வரும். அதனால இங்க வேற கை சொல்றோம். நான் சொல்ல வேண்டிய தான், you are safe in the hand of God. தேவனுடைய கரங்களிலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். So my future, your future is secure. என்னுடைய எதிர்காலமும் உங்களுடைய எதிர்காலங்களும் தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது. The Bible says to prove that God is righteous. தேவன் நீதி உள்ளவர் என்று காண்பிக்கும்படியாய். The Bible says even in their old age they will be green and they will be full of sap. அவர்கள் முதிர் வயதிலும் புஷ்டிலும் செழுமையுமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. So how is your future going to be? அப்படி என்றால் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? சொல்லுங்கள், எப்படி இருக்க போகிறது? நல்லா தான் இருக்கும். வாய் திறந்து சொல்லக்கூடாதா? எப்படி இருப்பீங்க? நல்லா தான் இருப்போம். நல்லா தான் இருப்போம். You know, our life is in the hand of God. நம்முடைய காலங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது. Again, what does the Bible say about times? இந்த காலங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? The Bible says he makes everything beautiful in his own season. அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தேவன் செய்கிறார். Again, the Bible says he changes the seasons in favor of God's people. நம்முடைய காலங்களை தேவன் மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். And so when you think about your future, எதிர்காலத்தை குறித்து நாம் யோசிக்கும்போது you will end up worrying if you take the promises away. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து விட்டீர்கள் என்றால் கவலைதான் நீங்கள் கொள்வீர்கள். But when you begin to see through the promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஊடாய் நீங்கள் அதை பார்க்கும்போது, David says, தாவீது சொல்கிறார், I have been young, நான் வாலிபனாய் இருந்தேன், I have been old, நான் முதிர் வயதுள்ளவனாய் மாறினேன், but I have never seen the righteous forsaken. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து தெரிந்ததையும் நான் கண்டதில்லை என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Again, what does the Bible talk about our future? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? Not only just us but also our children and our children's children. நம்மை குறித்து மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? My word that is in your mouth, என் வாயில் இருக்கிற உன் வாயில் இருக்கிற என்னுடைய வசனமும், it will not depart from your children and your children's children. உன்னுடைய பிள்ளைகள் வாயிலும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாயிலும் இருந்து பிரியாதிருக்க கடவுது என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. So when you are worried about your generation, the next generation, உங்கள் அடுத்த கால சந்ததியை குறித்து கவலைப்படுவீர்கள் என்றால், you have to learn to think through this particular scripture. இந்த வார்த்தையை கொண்டு யோசிக்க வேண்டும். The word that is in my mouth, என்னுடைய வாயில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை. that is why you have to speak the right word. அதனால தான் சரியான வார்த்தையை பேச வேண்டும். நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோம், அவங்க எப்படி படுவாங்களோ? You know, this word will not remove from your mouth, your children's mouth and your children's children's. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்தும் போகாது, உங்க பிள்ளை வாயிலிருந்தும் போகாது, பிள்ளைகளின் பிள்ளைகள் வாயிலிருந்தும் போகாது. எந்த வார்த்தை நீங்க என்ன சொல்றீங்களோ அது. You understand what I am saying? You know, Abraham, when he was about to die, he blessed Isaac. ஆபிரகாம் மரிக்கும் தருவாயிலே ஈசாக்கை ஆசீர்வதித்தார். And when Isaac was about to die, he blessed Jacob. ஈசாக்கு மரிக்கிற நேரத்திலே யாக்கோபை ஆசீர்வதித்தார். And if you read all the blessings, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாசிக்கும்போது, they said the same thing again and again and again and again. மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் திரும்ப சொன்னார்கள். And it all summarizes in the New Testament, the blessing of Abraham comes to us through Christ. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வருகிறது என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. What did Abraham say? ஆபிரகாம் என்ன சொன்னார்? The God, the possessor of heaven and earth, will bless me. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. Hallelujah. Hallelujah. And that is what we need to speak with our mouth. நம்முடைய வாயை திறந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். If you are going to think about your health, உங்கள் சுகத்தை குறித்து நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், remember the promise for this month. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை யோசித்துக் கொள்ளுங்கள். The Bible says choose life. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. And God will be your life and the length of your days. தேவனே உங்கள் ஜீவனும் உங்கள் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார். He will be the length of your days. உங்கள் தீர்க்காயுசாய் தேவன் இருக்கிறார். What does the Bible say in Psalm 91? சங்கீதம் 91ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது, I will satisfy him with long life and I will show him my salvation. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். How was Abraham when he was old? ஆபிரகாம் முதிர் வயதிலே எவ்விதமாய் இருந்தார்? He was blessed by God in every way possible with all things. எல்லா வகையிலும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். So how are you going to be? அப்படி என்றால் நீங்கள் எவ்விதமாய் இருக்க போகிறீர்கள்? இப்படி முனங்கனா எப்படி வரோம் இல்லையா? How are you going to be in your old age? உங்கள் வயதான காலத்திலே நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? எல்லாவற்றிலும்
ஆசீர்வாதம். Ashirvad. Lift your hand and shout a big hallelujah. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். In every way, we will be blessed. எல்லா வகையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். So if you don't say the promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால் what else are you going to say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? You know, you have nothing positive to say without the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தவிர சொல்வதற்கு வேற ஒன்றும் இல்லை. And that is why it is very important that we learn to think through scripture. அதனால வேதத்தின் ஊடாய் வாக்குத்தத்தங்களின் ஊடாய் சிந்திப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The Bible says he has led us this far, he will lead us till the end. இதுவரைக்கும் நடத்தினவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says he is the God who leads us even until death. மரண பரியந்தம் தேவன் நம்மை நடத்துகிறவர் என்று வேதம் சொல்கிறது. So yes, we have to think about the future. எதிர்காலத்தை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். Yes, we have to think about and plan things for our lives. நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை நாம் திட்டமிடுவது நன்மையான காரியம். But if you don't learn to think through scripture, ஆனால் வேதத்தின் வார்த்தையின் ஊடாய் யோசிப்பதற்கு கற்றுக்கொள்ளவில்லை என்றால் then you will end up with a problem rather than with the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாய் பிரச்சனையை தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். So what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Yes, we have something to be joyful. நாம் அப்படி சந்தோஷப்படுவதற்கு காரணங்கள் இருக்கிறது. But at the same time we are facing a challenge. அதே நேரத்திலே நாம் அப்படி சவாலான காரியங்களையும் சந்திக்கிறோம். Going back to 1 Peter chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Remember in verse 6 it talks about joy and also sorrow that we face. 6ஆம் வசனத்திலே சந்தோஷத்தை குறித்தும் நாம் படுகிற துன்பத்தை குறித்தும் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And verse 7 he deals with the attitude and the approach that we need to have. 7ஆம் வசனத்திலே நாம் எவ்விதமாய் அதை சந்திக்க வேண்டும், நம்முடைய மனப்பக்குவம் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று அதை சொல்லுகிறார். He says when you face problems, அப்படி நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது he says remember that your faith will be tested and it will be proved. உங்கள் விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. You know, let me break it down and put it like this. நான் இதை விதமாய் உங்களுக்கு மாற்றி சொல்லட்டும். When you face a problem, நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, which we all do, நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். the moment we face a problem, this is what comes to our mind. ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது இதுதான் நம்முடைய மனதிலே வருகிறது. What is the thought? என்ன எண்ணம்? Why me? ஏன் எனக்கு? Why it should come to me? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது? You know, maybe I did something wrong. ஏதோ தவறாய் செய்து விட்டேனா என்று யோசிக்கிறோம். All kinds of negative thoughts come to our mind. இப்படி எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே வருகிறது. But Peter gives us a new approach. ஆனால் பேதுரு இந்த இடத்திலே ஒரு புதிய கண்ணோட்டத்தை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். Don't focus on your trial, but rather focus on the faith that is going to be attested. அந்த சோதனையின் மேலே உங்கள் கவனத்தை வைக்காமல் உங்கள் விசுவாசத்தின் மேலே, சோதிக்கப்படுகிற உங்கள் விசுவாசத்தின் மேலே உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். Because trials only come to prove the genuineness of your faith. உங்கள் விசுவாசத்தை நிரூபிக்கும்படியாய் இந்த சோதனைகள் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறதா இருக்கிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? You know, there is what is called testing. பரிசோதனை என்று சொல்வார்கள். Everything there is testing. எல்லா காரியங்களும் பரிசோதிக்கப்படும். Remember, if they produce a new car, ஒரு புதிய காரை அவர்கள் உற்பத்தி செய்வார்கள் என்றால், what do they do before they bring it to the market? அதை விற்பனைக்கு கொண்டு வருவதற்கு முன்பா என்ன செய்வார்கள்? They do all kinds of tests. எல்லா வகையான பரிசோதனைக்குள்ளாய் அதை உட்படுத்துவார்கள். And you know, they will drive fast, drive it slow, drive it in different conditions. Make sure it works properly before it is brought to the market. அந்த வாகனத்தை வேகமாய் ஓட்டி பார்ப்பார்கள், மெதுவாய் ஓட்டி பார்ப்பார்கள், கரடுமுரடான பாதையெல்லாம் ஓட்டி பார்ப்பார்கள், சரியா இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்ப்பார்கள். After they doing all those testings and they bring it to the showroom, இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் முடிந்து விற்பனைக்கு ஷோரூம்ல கொண்டு வரும்போது, when you are going to buy that car, நீங்கள் அந்த வாகனத்தை காரை வாங்கும்போது what do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? சொல்லுங்க. You also do a test drive. நீங்களும் ஓட்டி பார்ப்பீர்கள். In spite of them doing all the tests, அவர்கள் இவ்வளவு நாள் ஓட்டி பார்ப்பதை பார்க்கிலும், you want to say, I want to drive it myself. நான் ஓட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்வீர்கள். And you take it for a drive. நீங்கள் அப்படியாக அப்படி வாகனத்தை ஏற்று ஓட்டி பார்ப்பீர்கள். Drive it as rough as possible because it's only a test vehicle. அது டெஸ்ட் வெஹிக்கிளா இருக்கிறபடினால எவ்வளவு கடினமான ரோட்ல எல்லாம் ஓட்ட முடியுமோ ஓட்டி பாப்பீங்க. Brake it as you like it. எப்படி வேணாலும் வேகமா போய் பிரேக் அடிச்சு பாப்பீங்க. Because you want to make sure before you buy this is genuine. நீங்கள் அதை வாங்குவதற்கு முன்பாக எல்லாம் சரியா இருக்கிறது, நல்லா இருக்கிறது என்று உறுதி செய்ய முற்படுவீர்கள். So if the car is 8 lakhs, அந்த கார் 8 லட்சம் விலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். the moment you buy it, நீங்கள் வாங்கின உடனே and bring it to the road, நீங்கள் அப்படியே ரோட்டுக்கு எடுத்துட்டு வந்த உடனே depreciation. விலை குறைஞ்சு போயிடும். ஷோரூம் வாசலுக்கு வந்த உடனே, if you want to sell it on the road, it becomes a second hand car. அந்த இடத்துக்கு ரோட்ல வந்த உடனே செகண்ட் ஹேண்ட் காரா மாறிவிடும். அதுக்கு இவ்வளவு டெஸ்ட்.
You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? But Peter says, பேதுரு gold சொல்லுகிறார், will be tested. உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பொன்னானது அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. Even the shops are closed, your gold will be tested. தங்க கடையெல்லாம் மூடி இருக்குது, ஆனாலும் பொன்னானது சோதிக்கப்படுகிறது. But Peter says, your faith is much more precious than gold. ஆனால் பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் என்று சொல்லுகிறார். I told you the car from the showroom to the road, involves depreciation. கார் ஷோரூம்ல இருந்து ரோட்டுக்கு வந்த உடனே செகண்ட் ஹேண்ட் காராய் மாறி விட்டது என்று சொன்னேன். When a trial comes to you, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சோதனை வரும்போது and goes away, அது வந்து போனதற்கு அப்புறம் you get appreciated, not depreciated. நீங்க தாழ்ந்து போகவில்லை, நீங்கள் உயர்வாய் மாறுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So this problem that you are facing, அதனால நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, the problem that you are facing at the moment, இந்த நேரத்திலே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை will only prove that your faith is genuine. As a result, you will have a faith that is appreciated in your life. உங்கள் விசுவாசம் உண்மையானது என்று நிரூபிக்கும். அதன் மூலமாய் உங்கள் விசுவாசத்திலே இன்னும் நீங்கள் மேலோங்கி வளர ஆரம்பிக்கிறீர்கள். Remember, Job is another very good example. யோபு நல்ல உதாரணமாக இருக்கிறார். Now Job had problems, and the book of Job deals with suffering. யோபுவின் புத்தகம் முழுவதும் அவர் பாடுபட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. But it is not a book of suffering. அது ஒரு பாடுகளின் புத்தகம் என்று சொல்ல முடியாது. But the basis of that book is about faith and how it can withstand suffering. எப்படி விசுவாசம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும் என்பதை குறிக்கிற ஒரு புத்தகமாய் அது காணப்படுகிறது. That is why Job says, அதனால தான் யோபு சொல்கிறார், after I been tested, நான் சோதிக்கப்பட்ட பின் I will shine forth as gold. நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. So when we don't have this particular approach or attitude, இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு அணுகுமுறை நமக்கு இல்லை என்றால் we will never have joy. நமக்கு சந்தோஷமே இருக்காது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? It's very difficult to maintain this attitude. அந்த எண்ணத்தை கொண்டிருப்பது கடினமான காரியம்தான். But let me again kind of say it to you again. நான் மறுபடியும் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். Don't try it on your own strength. உங்கள் சுய பலத்திலே முயற்சி செய்ய வேண்டாம். God will give you the help. தேவன் உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார். He will help you to overcome this particular problem. இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். So one problem comes, ஒரு பிரச்சனை வருகிறது, and if you just going to look at the problem, how awful it is and so on, இப்படியே அடிக்கடி வருகிறது என்ற பிரச்சனையே பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் then you will not have joy. உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. But rather you will end up being very sorrowful. அப்படியாக மிகுந்த துக்கம் தான் அடைவீர்கள். But when, as Peter says, look at it as that problem going to prove your genuineness of your faith. உங்கள் விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய ஒரு காரியமா இந்த பிரச்சனையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த விசுவாசம் இன்னும் மேலாக ஓங்கி நிற்கிறதை பார்க்க முடியும். That will end up you having joy. நீங்கள் அதனாலே சந்தோஷம் அடைகிறதை நீங்கள் பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. So how is this problem going to end? அப்படி என்றால் இந்த பிரச்சனை எந்த விதத்திலே முடிய போகிறது? It all depends how you look at it. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அதை குறித்து தான். If you are going to say I am going to perish in my problem, இந்த பிரச்சனையிலே மடிந்து போகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் that is what is going to happen. அதுதான் நடக்கும். No, this problem is only going to purify me. இந்த பிரச்சனை என்ன சுத்தமாக்க போகிறது என்று சொல்வீர்கள் I am என்றால் going to come out of this problem much more stronger than I was before. இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளி வரும்போது இன்னும் பலவானாய் வெளி வருவேன் என்று சொல்ல வேண்டாம். That will give you the stimulus to be joyful in your life. சந்தோஷப்படுவதற்கு அது ஒரு ஊன்றுகோலாய் உங்கள் வாழ்க்கையிலே மாறுகிறதா இருக்கிறது. James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் How கொள்ளுங்கள். does the writer approach this problem? இந்த பிரச்சனையை இந்த எழுத்தாளர் எப்படி சந்திக்கிறார் என்று பாருங்கள். Consider it all joy, my brethren, when you encounter various trials. 2ஆம் வசனம், என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாச பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குறது அறிந்து கொள்ளுங்கள் என்று மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். So he says consider it joy. அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்கிறார். How can we consider it as joy? அதை எப்படி சந்தோஷமாய் நாம் எண்ண முடியும்? Because naturally speaking we will only be sorrowful. இயற்கையாக பார்ப்போம் என்றால் துக்கம் தான் நாம் கொள்வோம். But the writer James says you have to look at it from a joyful attitude. ஆனால் யாக்கோபு இங்கே சொல்லும்போது அது சந்தோஷமாய் மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்கிறார். Remember what Paul said in Acts 20. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே பவுல் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். I will run with joy. சந்தோஷத்தோட ஓட்டத்தை ஓடுகிறேன். What kind of race is that? எப்படிப்பட்ட ஓட்டமாய் அது இருக்கிறது? Any city you go you will face problem. எந்த பட்டணத்துக்கு போனாலும் பிரச்சனை தான் சந்திக்க போகிறேன். But I am going to run it with joy. ஆனால் சந்தோஷமாய் ஓட போகிறேன்.
How is that possible? எவ்விதமாய் அது நடக்கக்கூடும்? It all depends on your attitude and your approach. அது எவ்வாறு நீங்கள் சிந்திக்கிறீர்களோ, எவ்விதமாய் அதை அணுகுகிறீர்களோ அப்படிதான் அது நடக்கிறது. But James gives us a reason for us to approach it properly. ஆனால் அதை சரியாய் அணுகும்படியா யாக்கோபு இந்த இடத்துல ஒரு காரணத்தை சொல்கிறார். He says, consider it all joy. எல்லாவற்றையும் மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். Because your trials of your faith will produce endurance. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். What is endurance? பொறுமை என்று சொல்லும்போது என்னவா இருக்கிறது? To use another word, it's spiritual stamina. ஆவிக்குரிய பலனாய் அது காணப்படுகிறது. Let me say that again. நான் இதை மறுபடியும் சொல்லுகிறேன். It is spiritual stamina. ஆவிக்குரிய பலனாய் இருக்கிறது. You know stamina. பலன் என்று சொல்லும்போது புரிந்து கொள்கிறீர்கள். You know, for some people when they are used to walking every day, ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்கு செல்வார்கள். and they built up quite a good stamina. அவருடைய சரீரத்தை நல்ல திடகாத்திரமாய் வைத்திருப்பார்கள். And if you are the person who just started walking the first day, ஆனால் இன்றைக்கு தான் அந்த நடை பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நபர் நீங்களா இருப்பீர்கள் என்றால், the problem is you want to do it, நீங்கள் அதை வேணும்னு செய்வீங்க, but you haven't got the stamina. அதை செய்வதற்குரிய பலன் உங்களிடத்துல இருக்காது. And if you want to compete with the other person, மற்றவர்களோடு அவர்கள் நடக்கிற தூரத்துக்கு நீங்களும் நடக்க வேண்டும் என்று முயற்சிப்பீர்கள் என்றால், it is not possible. அது நடக்க முடியாது உங்களால. Because they have built up their stamina by doing the same thing again and again and அந்த again. காரியத்தை அவர்கள் மறுபடியும் செய்து அவருடைய உடலை அப்படியாக வலுவாய் வைத்திருக்கிறார்கள். And that is why they have built up a good stamina. அவர்கள் நல்ல பலன் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். It's like boxing also. அந்த பாக்ஸிங் போட்டி போல இருக்கிறது. It's got 15 rounds, they say. 15 ரவுண்ட் அதுல விளையாடுவார்கள். Which means you need to have stamina to last till the last round. அந்த கடைசி ரவுண்ட் வரைக்கும் விளையாடுவதற்கு நல்ல உடலில் நல்ல ஆரோக்கியம் அவசியமா இருக்கிறது. Because some fights it will drag on till the last minute. அந்த சில சண்டை எல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துக்கொண்டே போகும். And there will be no knockouts altogether. அங்கே நாக் அவுட்டே இருக்காமல் இருக்கக்கூடும். And they will only decide on the points taking into account the 15 rounds. அந்த 15 ரவுண்டை எடுத்து தான் பாயிண்ட்ஸ் வச்சு தான் வெற்றி தோல்வியை நிரூபிப்பார்கள். And therefore stamina is very important. அந்த இடத்திலே பலன், சரீர பலன் அவசியமா இருக்கு. So when you face problems, பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது approach it in the proper way. அதை சரியான கோணத்திலே பார்க்க வேண்டும். And learn to deal with it. அதை சரியாய் அணுக வேண்டும். Then you will begin to develop stamina. அப்பொழுது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். To put it in another simpler way, எளிமையாய் சொல்ல வேண்டும் என்றால், you know, when you talk to older people, வயதான மக்களிடத்திலே பேசும்போது, they have faced lots of problems. அவர்கள் நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்தித்திருப்பார்கள். And we call them, they got experience. அவர்கள் அனுபவசாலிகள் என்று சொல்லுகிறோம். And that is the word that I am saying, spiritual stamina. அதுதான் நான் ஆவிக்குரிய பலன் என்று சொல்லுகிறேன். How do you develop stamina without facing any trials? பிரச்சனையே சந்திக்காமல் எப்படி பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த வண்டி ஓட்டி பார்க்காம ஓடுமான்னு எப்படி தெரியும்? Do you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள்? How do you know this vehicle is able to run? இந்த வாகனம் ஓடும் என்று எப்படி தெரியும்? Only after you drive it. அதை ஓட்டி பார்த்தாதான் அந்த வண்டி ஓடும் என்று தெரியும். In the same way, how do you know that your faith is genuine? அப்படி என்றால் உங்கள் விசுவாசம் உண்மையானது என்று எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. You understand? We will face a problem. நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் போதுதான் விசுவாசம் சோதிக்கப்படும். The moment you face a problem, பிரச்சனையை சந்தித்த உடனே you don't have to feel depressed. அப்படியாக நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. This trial only comes to prove that you are genuine. இந்த சோதனையானது நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிக்கும்படியாய் வந்திருக்கிறது. Now children are writing exams. இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறார்கள். Why is this exam given? எதுக்கு பரீட்சை வைக்கிறார்கள்? சொல்லுங்க. பொளப்பில்ல என்ன பண்றது? Why do they give exams? எதற்காக பரீட்சை வைக்கிறார்கள்? This is not designed to destroy them. அவர்களை அழிப்பதற்காக இந்த பரீட்சை ஏற்படுத்தப்படவில்லை. அப்படிதான் சிலர் நினைச்சுக்கிறாங்க. But that is not the whole emphasis. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அழிவதற்காக அல்ல. It is designed so that they will be proved that they have understood the subject. அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை புரிந்து கொண்டார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக பரீட்சை வைக்கிறார்கள். So after the results come, பரீட்சை முடிவுகள் வரும்போது, and when they get good marks, நல்ல மதிப்பெண் பெற்றபோது, immediately they are praised. அவர்கள் எல்லாரும் அவரை புகழ்வார்கள். Their photos come, you know, on the newspaper. பேப்பர்ல எல்லாம் போட்டோ எல்லாம் வரும். But what is the emphasis about the whole system? இந்த காரியத்தின் முழுமை அல்லாவிட்டால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? It's not to destroy them but to develop them. அவர்களை அழிப்பதற்கல்ல, அவர்களை உருவாக்குவதற்காய்
பரீட்சை So நடக்கிறது. what is our attitude? அப்படி என்றால் நம்முடைய அணுகுமுறை எவ்விதமாய் இருக்கிறது? This problem is not going to destroy me. This problem is going to develop me. இந்த பிரச்சனை என்னை அழிப்பதற்கல்ல, என்னை உயர்த்துவதற்காய் வந்திருக்கிறது. Let me give you another perspective also. இன்னொரு கண்ணோட்டத்தை நான் கொடுக்கட்டும். The devil wants to destroy you through this problem. இந்த பிரச்சனையின் மூலமாய் பிசாசு உங்களை அழிப்பதற்கு முற்படுகிறான். God wants to develop you through this problem. இந்த பிரச்சனையின் மூலமாய் தேவன் உங்களை நிலைநிறுத்தும்படியாய் விரும்புகிறார். Your cooperation is very important. உங்கள் ஒத்துழைப்பு அதுக்கு அவசியமாய் இருக்கிறது. Tell your neighbor you have to cooperate. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒத்துழைக்க வேண்டும். The problem, devil wants to destroy you. இந்த பிரச்சனையிலே பிசாசு உங்களை அழிக்கும்படியாய் விரும்புகிறான். God wants to use that problem to develop you. ஆனால் இந்த பிரச்சனையின் மூலமாய் தேவன் உங்களை உருவாக்கும்படி விரும்புகிறார். Joseph is a good example. யோசேப்பு நல்ல உதாரணமாய் இருக்கிறார். The devil put him into the pit. அப்படியாக பிசாசு அவனை குழியிலே போட்டார். What did Joseph do? யோசேப்பு என்ன செய்தார்? I am kind of making an imaginary picture for you. இப்படியாக நான் கற்பனையிலே ஒரு காரியத்தை When சொல்கிறேன். he was put in the pit, குழியிலே இருக்கும்போது he did not look down. அப்படியாக கீழே பார்க்கவில்லை, He began to look up. மேலே பார்த்தார். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்கள் கீழே போட்டா கீழே பார்ப்பான்னு நினைச்சா அவன் கீழே போட்டா எங்க பார்க்கறான்? மேலே. மேலே பார்க்கறான். You understand what I am trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் நம்புகிறேன். Put him in the prison. அப்படியாக சிறைச்சாலையிலே போட்டார்கள். Tried to kill his faith. அவருடைய விசுவாசத்தை அழிக்கும்படி முயற்சித்தார்கள். You know, he kept clean hands. எல்லா கரங்கள் சுத்தமா இருந்தது அவனுக்கு. What is the whole point of keeping your hands clean? You are put in the prison. கரங்களை சுத்தமா இருக்கும்போது சிறைச்சாலையில போடுவதில் என்ன நியாயம்? But Joseph did not change his attitude. யோசேப்பு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக் கொள்ளவில்லை. Even in that prison, God began to exalt him. சிறைச்சாலையிலும் தேவன் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். Same principle, I want to say it again. அதே காரியத்தை மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று The devil wants to use the problem to destroy you. பிசாசு அந்த பிரச்சனையை கொண்டு உங்களை அழிக்கும்படி விரும்புகிறான். But God wants to develop you. தேவன் உங்களை உருவாக்கும்படி விரும்புகிறார். Say this word with me, God will develop me. தேவன் உங்களை உருவாக்குவார். அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க. சொல்லுங்கள், கர்த்தர் என்னை உருவாக்குவார். உருவாக்குவார். So instead of praying, Lord, change the problem. ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றும் என்று சொல்வதற்கு பதிலாக, Nothing wrong with praying such prayers. அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வதில் எந்த தவறும் இல்லை. But we need to pray this prayer also. இந்த ஜெபத்தையும் நாம் செய்ய வேண்டும். Help me to learn all that you want me to learn through this problem. ஆண்டவரே இந்த பிரச்சனையின் மூலமாய் நான் எதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும். Because the moment you have learnt, இந்த காரியங்களை கற்றுக்கொண்ட பிற்பாடு, that's the moment you get promoted. அந்த இடத்துல தான் ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். Lift your hand and say big amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Again, going back to our school system. உங்க அந்த பள்ளிக்கூட காரியத்திற்கு நாம் மறுபடியும் போவோம் என்றால், They teach you lessons. பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். They keep an exam. ஒரு பரீட்சை வைக்கிறார்கள். If you learn the lesson, பாடம் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் you will pass the exam. பரீட்சையிலே தேர்ச்சி When அடைவீர்கள். you pass the exam, பரீட்சையிலே தேர்ச்சி அடைந்த உடனே you get promoted. நீங்கள் அடுத்த வகுப்புக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். Teach you the lesson. Sorry. They teach you the lesson. பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். You don't learn. நீங்க படிக்கல, You fail in the exam. பரீட்சையிலே தோல்வி அடைந்தீர்கள். What happens? என்ன நடக்கும்? You remain in the same class. அதே வகுப்புல தான் இருக்கணும். Same thing spiritually also very true. ஆவிக்குரிய காரியத்திலும் அதே விதமாக தான். When God teaches you lessons, தேவன் உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும்போது, when we learn, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். when trials come, சோதனைகள் வரும்போது we triumph over them. நாம் அதை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். What happens? என்ன நடக்கும்? We get promoted. நாம் அடுத்த நிலைக்கு கடந்து செல்வோம். When you get promoted, அடுத்த நிலைக்கு போகும்போது you will face another problem. இன்னொரு பிரச்சனை வரும். But you are more confident now. ஆனால் இப்பொழுது அதிக தைரியமா இருப்பீர்கள். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So you face another challenge. இன்னொரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வீர்கள். You overcome that also. நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். Then again you face another problem. இன்னொரு சோதனையை சகிப்பீர்கள். Again, now your stamina is built up. உங்கள் பலன் இன்னும் மேலோங்கி கொண்டே இருக்கும். Remember the marathon runners? இந்த மாரத்தான் ரேஸ் ஓடுகிறவர்களை பார்க்கும்போது, They will run for 5 kilometers. 5 கிலோமீட்டர் ஓடுவார்கள். 30 kilometers. 30 கிலோமீட்டர் ஓடுவார்கள். You know, running from here to Pollachi is not easy. இங்க இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஓடுவது சுலபமான காரியம் அல்ல. நாய் துரத்துனா கூட ஓட முடியாது. You understand that? For that you need stamina. அதற்கு உங்களுக்கு ஆரோக்கியம் பலன் அவசியமா இருக்கிறது. You know, and these people, they have developed it. அந்த மக்கள் அவங்க சரீரத்தை அப்படியே உருவாக்கி கொள்கிறார்கள். If you look at them, they won't start running very fast. ஆரம்பித்த உடனே வேகமாய் ஓட மாட்டார்கள். They will maintain a very small pace. ஒரு வேகத்தை அப்படியே கடைபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். Everybody who overtakes, யாரெல்லாம் முந்தி செல்கிறார்களோ, இவன்லாம் வந்து சேர்ந்துக்கவே மாட்டான். You know, they will run. அப்படியே ஓடிக்கொண்டிருப்பார்கள். But the truth is, these people who seems to be running very fast, அப்படியே வேகமாய் ஓடுகிறவர்களை பார்க்கும்போது, you know, they think they know it.
அவர்கள் முடித்து விடுவார்கள் என்று யோசிக்க கூடும். But only we realize they don't have the stamina. அவர்களுக்கு சரீரத்தில் பலன் இல்லை என்று கடைசியில் தான் தெரியும். These people who started very slow, அப்படியாக மெதுவாய் ஆரம்பிக்கிறவர்கள் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு walk, run your race in the ordained place with patience. நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று வார்த்தை சொல்கிறது. When somebody is overtaking, யாராவது முந்தி செல்வார்கள் என்றால் don't worry about it. அதை குறித்து கவலைப்படாதீங்க. In your track only you are running. உங்க ட்ராக்ல நீங்க மாத்திரம் தான் ஓடுகிறீர்கள். In the world system is called what is luck system. உலகத்துல லக் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். அதிர்ஷ்டம். Luck system only one will win. அதிர்ஷ்டத்துல ஒருவர் தான் ஜெயிக்க முடியும். லாட்டரி எத்தனை பேருக்கு அடிக்கும்? ஒருத்தர் தான் அடிக்கும். So luck system only one will win. அதிர்ஷ்டத்துல ஒருவர் தான் ஜெயிக்க முடியும். Word system everybody wins. ஆனால் வார்த்தையின்படி எல்லாரும் ஜெயிக்க முடியும். Tell your neighbor you can win. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க ஜெயிக்க முடியும். நானும் ஜெயிப்பேன், நீங்களும் ஜெயிப்பீங்க, நீங்களும் ஜெயிப்பீங்க, எல்லாரும் ஜெயிக்கலாம். ஆமென். You understand? So when people overtake, அப்படியாக மக்கள் முந்தி செல்லும்போது don't worry. அது குறித்து கவலையே படாதீங்க. I read this caption somewhere. இந்த காரியத்தை ஏதோ ஒரு இடத்துல வாசித்தேன். No matter how fast you drive on the highway, ஹைவேல எவ்வளவு வேகமாய் வாகனத்தை ஓட்டினாலும் there is still a vehicle going ahead of you. உங்களுக்கு முன்பாக ஒரு வாகனம் போய் கொண்டு தான் இருக்கும். அப்படி இல்லை, எவ்வளவு வேகமா நீங்க போனாலும் உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும். புரிஞ்சா ஜெயிப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஓட்டினா போதும். You understand what I'm trying to say? So just because, again, let me give you another scripture. இன்னொரு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லட்டும். It comes in Proverbs. நீதிமொழிகளில் அந்த வார்த்தை இருக்கிறது. It says, I'll remember it in Tamil, I'll say it in Tamil. ஐஸ்வர்யவானாக தீவிரப்படாதே, பிரயாசப்படாதேன்னு சொல்லல, தீவிரப்படாதே. Because this does not come just like that. ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு நொழிப்பொழுதிலே வராது. Slowly you build it up. கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் அதை கட்டி எழுப்ப வேண்டும். 10 rupees you earn, for example. ஒருவேளை 10 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Give to God. தேவனுக்கு கொடுங்கள். Save some. கொஞ்சத்தை சேமித்து வையுங்கள். Learn to live in the rest. மீதியிலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். I will say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். If you earn a lakh, ஒருவேளை 1 லட்சம் சம்பாதிப்பீர்கள் என்றால் give to God. தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுங்கள். Save some. கொஞ்சத்தை சேமித்து வையுங்கள். And learn to live in the rest. மீதி இருக்கிற பணத்திலே வாழ்வ கற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. If you follow this principle, இந்த காரியத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் you can never be poor. நீங்கள் தரித்திரமாய் இருக்கவே முடியாது. புரிந்தால் ஆமென் சொல்லலாம். What do people do? மக்கள் என்ன செய்கிறார்கள்? You earn 100 rupees. 100 ரூபாய் சம்பாதிப்பார்கள். You eat for 110 rupees. 110 ரூபாய்க்கு சாப்பிடுவார்கள். தின்னு கெட்டவர்கள் இருக்கிறார்கள், உடுத்தி கெட்டவர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கெட்டவர்களும் இருக்கிறார்கள். It's all because you don't know what the word is saying. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. You understand that? So the devil wants to use the problem to destroy. பிசாசு அந்த பிரச்சனையை கொண்டு உங்களை அழைக்கும்படி முயற்சிக்கிறான். God wants to use that problem to develop you. ஆனால் தேவன் அந்த பிரச்சனையிலே நீங்கள் மேற்கொண்டு வர வேண்டும் என்று உதவி செய்கிறார். So you are not in a problem. அதனால நீங்கள் பிரச்சனைக்குள்ளே இல்லை. You are in a developmental program. நீங்கள் உருவாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So that should give you joy. அது நிச்சயமாய் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். Hallelujah. Hallelujah. I am in a developmental program. உருவாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். The devil thinks he is going to destroy. பிசாசு ஒருவேளை உங்களை அழிக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். No, God is going to develop. தேவன் உங்களை உருவாக்குகிறார். So if you approach it in the proper sense, அப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே பார்ப்பீர்கள் என்றால், Bible says yes, you may have sorrow. உங்களுக்கு அங்கே துக்கம் இருக்கலாம். But if you approach it properly, சரியாய் அதை பார்ப்பீர்கள் என்றால், the aftermath of the problem is going to be a blessing that you and we are going to அந்த enjoy. பிரச்சனைக்கு பிற்பாடு நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க போகிறீர்கள். And that is why the Bible says for a little while you may have to go through problems. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவர்கள் என்று இந்த வார்த்தையை சொல்லுங்க. But remember, after the gold has been tested, it will only be certified that it is pure. சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக தான் நாம் விளங்குவோம். Hallelujah. Hallelujah. We are going to stand to our feet and look to God in prayer. நாம் எழுந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். Hallelujah. Every eye closed as we மூடி இருக்க look to God in prayer. ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். Hallelujah. Whatever you are going through tonight,
இந்த ராத்திரி வேளையில எந்த சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து சென்றாலும் the devil might have intended it to destroy, ஒருவேளை பிசாசு உங்களை அழிக்கும்படியாய் எண்ணி இருக்கலாம். but God wants to develop you. ஆனால் தேவன் உங்களை உருவாக்கும்படி விரும்புகிறார். And lift your hands and ask God in prayer. கரங்களை உயர்த்தி அப்படியாக தேவனிடத்திலே ஜெபத்திலே கேளுங்கள். Lord, what is that I need to learn? ஆண்டவரே, இந்த காரியத்திலே நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே? I want to experience the joy of the Lord. உம்முடைய சந்தோஷத்தை அதிலே நான் அனுபவிக்க வேண்டும். I want to experience, Lord, the joy that only you can ஆண்டவரே, bring. நீர் கொடுக்கிற சமாதானத்தை அந்த காரியத்திலே நான் அனுபவிக்க I வேண்டும். just don't want to remain sorrowful, துக்கமுகமாய் நான் இருக்கவே கூடாது ஆண்டவரே. because my times are in your hands. என்னுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரங்களிலே இருக்கிறது. You are able to sustain me. ஆண்டவரே, நீர் என்னை தாங்க வல்லவர் ஆண்டவரே. You are able to bring me out of the problem. இந்த பிரச்சனையிலிருந்து நீர் என்னை வெளி கொண்டு வர முடியும் ஐயா. As the later days of Job were much more glorious than his former days. தேவனுடைய யோபனுடைய முந்தின நாட்களை பார்க்கலாம் பிந்தின நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். We thank you that you are going to do something wonderful in these coming days. வருகின்ற நாட்களில் எங்கள் வாழ்க்கையிலே அருமையான காரியங்களை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Give us the right attitude. சரியான கண்ணோட்டத்தை எங்களுக்கு தருவீராக. Give us the right approach. சரியான நோக்கத்தை எங்களுக்கு தருவீராக. Thank you that we are in a development program. எங்களை உருவாக்குகிற ஒரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Therefore we will rejoice in our circumstances. அதனால எங்கள் சூழ்நிலையிலே நாங்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்போம். Hallelujah. Hallelujah. Joy of the Lord is our strength. ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷமே எங்களுக்கு பலனாய் இருக்கிறது ஆண்டவரே. Lift your hands to give thanks to God. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. Father, we thank you for your precious word. பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you that even in the midst of problems, ஆண்டவரே, பிரச்சனைகளின் நடுவிலும் we can experience the joy and peace that comes from you. உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். that nothing is able to stop you from loving us. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிப்பதிலிருந்து எதுவுமே தடை செய்ய முடியாது ஆண்டவரே. Nothing can separate us from your love. தேவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காதையா. And we thank you that the joy of the Lord is our strength. ஆண்டவரே, உமக்குள்ளாய் சந்தோஷமாய் இருப்பதே எங்களுடைய பலனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you, what is intended to destroy us will develop us for the glory of your name. எங்களை அழிவுக்கென்று கொண்டு வந்த காரியங்கள் எல்லாம் எங்களை உருவாக்குவதற்காக நன்றி We செலுத்துகிறோம். thank you that you are a sovereign God who is in sovereign control over ஆண்டவரே, every aspect of our life. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீர் ஆளுகை செய்வதற்காக நன்றி We செலுத்துகிறோம். declare the blessing of God to be upon your people. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும் என்று May ஜெபிக்கிறோம். their spiritual stamina develop all the more. அவருடைய ஆவிக்குரிய பலன் இன்னும் அதிகமாய் ஓங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. May they come out stronger than before. இன்னும் பலவானாய ஒவ்வொருவரும் மாறட்டும் ஐயா. May that be their experience. அது அவருடைய அனுபவமாய் இருக்கட்டும் In ஆண்டவரே. Jesus' most precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the love of God the Father, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் the fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் be with us all now and forevermore. நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் இருப்பதாக. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.